ஆ அப்படியா? மூத்த பையன் மூத்த பையனுக்கு பிள்ளை இருக்கோ? பிள்ளை பிள்ளை இருக்கோ மூத்த பையனுக்கு? ம். இப்போ வீடு வாசலில் வயல்லாம் இருக்கோ? தோட்டம்? வயல் தோட்டம் வேற என்ன ஆகும்? எனக்கு எனக்கு எப்போதும் அப்படி தான். அப்பா நான் சொல்லுதே கேளு கேளுதே. என் வீட்லேயும் குறைய தானே படிச்சிருக்காரு. கேளுண்ணே. எப்பொழுதும் வேலை வாங்கி கொடுத்துருவான் கேரளாவில் ஏதாவது ஸ்கூலில். ஆ மலையாளம் தெரியலன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு போகலாம். ஆமாம், அங்கே இங்கிலீஷ் தெரியுமா இவளுக்கு? இங்கிலீஷ் தெரியுமாண்ணே? இங்கிலீஷு இங்கிலீஷ் மீடியம்னா 5000 6000 கொடுப்பான். 5000 6000. வீட்டுக்கு சிப்ஸ் எல்லாம் கொடுத்து விடுவார்ல அப்பா, அதை வச்சு தான் சாப்பிட்டுக்கலாமே. உனக்கும் நான் தருவானே, நீ இவ்வளோ செய்திருக்கல. ஆ உனக்கும் கிடைக்கும்னா நீ 6000 செய்திருக்கல, நீ போயிருக்கல சபைக்கு. ஆ பெரியப்பா பையங்களுக்கு வேறு ட்ரெஸ் எடுத்தாங்களா? ஒரே போல் ட்ரெஸ்ஸா? வந்தாங்களா? அவங்களுக்கும் மாலை போட்டிருந்தா? மாலை போட்டு வச்சுருந்தா உங்க கூட சேர்த்து. அதனால் வைக்கலையோ? ம். அப்போ ஒன்றையும் வைக்கலையோ? ம் ம் சரி சரி. நிச்சயமலத்துக்கு யார் மாலை போடணும்? யார் மாலை போடணும்? ஓ அப்படியே அப்படியே தான் மாற்றணுமோ? தாய் மாமன் தான் மாற்றணுமோ? ஓ அப்படி கொடுப்பாங்களா? அதான் கேட்க. முறை தெரியாதுல்ல. இப்போ என் மகனு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு அப்படிலாம் பண்ணணும்ல. ம் இப்போ இந்த எல்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஏதாவது வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சுருப்பாங்க. ஆமாம், ஒரு 500 வச்சானே. 500 குறைஞ்சி யாரும் மொய் எழுத வந்தால் 100 செய்வான். ஏன்னா மொய் எழுத வந்தால் 100 செய்வான். மொய் எழுத வந்தால் 100 வைப்பான். என்ன அதுக்குள்ள மனம் மாறிட்டு. இப்போ நீ காப்பி அங்கே போயில வள்ளி கடை இருக்குமா? இருக்கு போ. அப்போ பைசா கொண்டு போகணும். நீ பைசா கொண்டு போகணும். என்ன இந்த மேக்கோடி கீழே கிடக்கலான்னு ஏனி இந்த பில்லரில் சாத்தி வையம்னே. தண்ணி பட்டு துரு பிடிச்சிரும். மேக்க கிடக்க ஒரு பெராட்டி அதில் ஒரு யானி இருக்கலான்னு பில்லரில் சாத்தி வையன்னு. தண்ணி பட்டு வம்பா போயிடும், துரு பிடிச்சிடும். தண்ணியில் கிடக்கலாம், பில்லரில் லேசாக தூக்கி வச்சிருக்கும். அவனு தூக்கி போட்டாங்க. அதே போல் மேக்க அந்த பில்லரில் சாத்திடு. மேக்க கிடக்கிற அந்த ஏனியும் தலையில் விழுந்துடாம கொஞ்சம் கீழதில் இழுத்து சாத்தி வை. தலையில் விழுந்துடாம. அம்மா நாங்கள் அங்கே போகல, நம்ம மேலே விழுந்துடாம. நேற்று எங்கே போனேன்? வேலைக்கு போகலையா?
நேற்று வேலைக்கு போகலையா? நேற்று வேலைக்கு போகலையான்னு? நேற்று போல நான் முந்தா நைட்டு வந்தேன், நேரம் வந்து அசதியாக இருந்தது. நேற்று போல படுத்து தூங்கி பிடிச்சிட்டு. என்ன சாப்பாடு? சாப்பாடு இல்லை, சாப்பாடு தான் வேறு இடத்த போட்டு வைக்க. கல்யாண சாப்பாடா? பாயாசம்? கல்யாண வீட்டில் சாப்பாடு தான், சாம்பார் சாதம் தான் போட்டான். எவ்வளோ எத்தனை நாள் வந்திருக்கோம்? எத்தனை நாள் வந்திருக்கோம்? எத்தனை நாள் வந்திருக்கோம் சாப்பிடாது? அதை யார் பார்க்கா? ஒரு 50 ஆள்னா எவ்வளோனே ஆகும்? ஒரு சாப்பாடு 100 போடுவானா? அது தமிழ் பாஷையில் நமக்கு தெரியாதா? ஆமாம், குறைஞ்சே எப்படியும் குறைஞ்ச எப்படியும் 100 போடுவோம். மூணு கூட்டு ஒரு அப்பளம் மோர் ஊறுகாய் எல்லாம் போட்டுதான் கட்டி. வேற என்ன 3 கூட்டு போட்டு கிராமத்திலே 3 மாடி கட்டியிருக்காங்களோன்னு. எல்லா பிள்ளைகளுக்கும் வேணும்ல. தனித்தனியாக உட்காந்துக்கிடுவானுல்ல. 3 என்ன வேணும்? 3 பேர்னா தனித்தனியாக உட்காந்துக்கிடுவாங்கல்ல. அந்த மூடையை இங்கே தூக்கிட்டு வந்துடுறேனே. வெளியில் வச்சுருக்கல்ல. இப்போ அதுக்கு என்ன செய்ய முடியும்? கொத்தனாரே அதை பிடுங்குது, என்ன செய்ய முடியும்? அதை பேசணும். தண்ணி கடை ஆகிட்டுனா வேணும்ட்டே ஆக்கியா போடுது. பேசுறதுட்டே அப்படியே சண்டை இழுக்காரு. வாயை பற்றிக்கிட்டு வேலை பார்த்துட்டு போகிறோம். பேசாதுரும் வந்து அருவாய்ங்க கேட்டதுக்கு அப்புறம் அருவாளை வச்சு வெட்டுதானக்கா பேசிக்கிட்டு இருக்காரு நீர். ஒரு பொருள் அறுக்காதுன்னா, ஆமாம் அறுக்காதுன்னா எனக்கு அது பெருசு தான். இரும்பு கடையில் எனக்கு அதெல்லாம் வாங்க முடியாதுப்பா. நீர் பணக்காரரு வாங்குவார். நம்மளாம் நான் பிச்சைக்காரி. பைசா கொடுப்பா, 500 கொடுத்தோம்மா சம்பளத்தில் வாங்கி கொடு. வேலைக்கு போகிறேன். ஒரு 60 எங்கேன்னு கேட்டதுக்கு இந்த வரத்து வரையலை. சரியான ஆள் தான் நீர். இங்கே வந்து சண்டை போடாரு. கொத்தனார் வந்து வேலையை பார்த்து சம்பளத்தை வாங்கிட்டு போயிடும். என்னையும் சாப்பிடிச்சிடாரும். மானங்கிட்டு போய் தான் வேலை பார்க்கு. அக்கா ஒரு 60 எங்கே வச்சிருன்னு கேட்கறது தப்பாக போச்சோ? நீர் பாட்டில் எங்கேயா போட்டு போவேரு. வேணும்ல. இப்போ அந்த பெரிய அருவாளை வச்சு என்னால் வெட்ட முடியாது. சின்ன அருவாளை வச்சு தான் வெட்டி நான் தீப்பை தேய்க்க முடியும். பேச தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு. பேச்சே நீ பாட்டான் பேச. இங்கே கடைன்னா என் கையில் கொடுத்துட்டு போனோமா இல்லை? எங்கே தேடிக்கிட்டு இருப்பேன்னா? நானே ஒரு பொருளை வச்சுட்டு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. வாங்கி போட வாக்கரிசி இருக்கா எனக்கு? அப்போ பைசா இருந்து பழையதுனாலும் வாங்கி போட்டேன். 6 வாகனத்தை எடுத்தாரு. என் கையில் கொடுக்கணுமா இல்லையா? மானங்கிட்டு போய் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போகிறேங்கிறான். வேறு கொத்தனார் நான் வச்சுக்கிடுதேன். அதை போனால் போகுது உங்களுக்கு 900. ஆமாம், நான் நாளைக்கே ஆளவுத்து போதும். பேசலை. என் கையில் பொறுப்பை நேற்று அப்படி தான் அவன் சண்டை எழுத்துட்டு போனேனே. 60 கொடுத்தானே நேரு என் கையில் தரணுமா இல்லையா? பாரு ஏனே, அப்போ பைசா இருந்து நான் வாங்கினேன். இப்போ ஒரு பொருள் கூட என்னால் வாங்க முடியாது. மானங்கிட்டு போய் பாருன்னு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காரு. பைசா இருந்தால் தானே வாங்க முடியும். நானே நகையை விற்று வீடை கட்டிக்கிட்டு இருக்கேன். பேச தெரியாமல் பேசுறாரு. அவர் பொருள்னா எப்படி பத்திரமா வைக்காரு? ஒரு சின்ன பொருள்னாலும் பேசாரு. கொண்டாடி சொன்னாலும் ஏன் மானங்கிட்டு போய் இங்கே வேலைக்கு வரேன். உங்களுக்கு கொடுக்க சம்பளம் கூட 50 ரூபா போதும். நாளைக்கு நிப்பாட்டிக்கங்க, வேறு ஆளை வச்சு பார்த்துக்கிட்டு. வந்து டெய்லி அளவா 800 ரூபாலாம் ஒன்றும் கொடுக்கல. இங்கே பாருங்க 825 ரூபா கொடுக்கு. கொஞ்சம் இல்லை 50 ரூபா பஸ்ஸுக்கு கொடுக்கு. கரெக்டாக 900 வருது. ஆமாம் சரிண்ணே. ஏண்ணே என்னையோட நிப்பாட்டிக்காங்க. நீங்கள் நாளைக்கு வேண்டாம். என் 60 சரிக்கா? நான் அது கடையில் கொடுத்தாலும் 2 ரூபாய்க்கு பெறாதான். வேண்டாம் என்னையும் சாவடிச்சிரு. யாரும் சக்கா தான் ஒன்றும் வேலை பார்க்கல. உங்களுக்கு இங்கே பேர் உங்களுக்கு 900 ரூபா சம்பளம் தான் கொடுக்கு. குறைய ஒன்றும் கொடுக்கல. 825 ரூபா. 50 ரூபா அங்கேருந்து வர்றதுக்கு கூட குறைய 10 ரூபா 20 ரூபா சம்பளம் மனசாட்சி கொடுக்க கஷ்டம். 50 ரூபா ஒன்றா கூட வருது. உனக்கு சம்பளம் 50 ரூபா குறைய கொடுக்க. இங்கே 900 ரூபா 700 ரூபாய்க்கு ஆள் இருக்குது. நிம்மதி. அவங்களாம் கேட்க மாட்டாங்க. 50 ரூபா 25 ரூபா கூட போனால் போகுது. 900 700 ஏன்னா 1600
உங்களுக்கு 1525 ரூபா வருது. கடைசி 75 ரூபா போனால் போகுது. கடை கடைன்னு பிரச்சனை இல்லாமல் நல்லவங்களும் இருக்கத்தான் செய்தாங்க வந்தவங்கள. நான் நாளைக்கு அந்த பேர் 2 நாள் அங்கே முடிஞ்சிடும். நான் வேலைக்கு கூப்பிட்டுறேன். வேண்டாம் நிப்பாட்டிடுங்க என்னோட. மானங்கட்டு போய் ஒன்றும் வேலை பார்க்கண்டா. சொற்களை அளந்து பேசணும். கடையில் போட்டால் 2 ரூபா. எப்போ நீர் கோடீஸ்வரர் இருப்பா, நீர் ஒரு நாள் 800 1000 ரூபா சம்பாதிப்பேன், நீர் 100 60 வாங்குவார். என்னால் வாங்க முடியாது. எனக்கு தேவையில்ல. நான் ஒருத்தன்ட்ட இருந்து பழைய விலைக்கு வாங்கியிருக்கேன் இந்த மாதிரின்ட்டு. அதை கூட வாங்க என்னால் முடியாது. இப்போ ஒரு சின்ன அருவாய் எனக்கு தேவை. ஒரு விரவை வெட்ட வைக்க, விரவை வெட்ட. இதை நேற்று வெட்ட கொடுத்தானே, என் கையில் கொடுக்கணுமா இல்லையா? இல்லை கையில் இல்லை கையில் கொடுக்கணுமா? கையில் கொடுக்கணுமா இல்லையா? நீங்கள் அப்படித்தா எனக்கு அதுக்கு மேலே வருது. சென்னையோட வேலையை நிப்பாட்டிக்கோங்க. இங்கே வந்து இந்த வாசலில் கட்டினானே நல்லண்ணே. ஆமாம் போங்க போங்க போங்க. என்ன ஒரு சின்ன விஷயத்துக்கு எண்ணெயை ஊற்றி இங்கே வளர்க்கிய? பெரிய விஷயம்னா என் கையில் கொடுக்கணும். அந்த எங்கே என் கையில் நீங்கள் ஒப்படைக்கணுமா இல்லையா? நான் கொடுத்தா நான் தேடிக்கிட்டேவா இருப்பேன். எனக்கு இதாக பொழப்பு. எங்கே வச்சுருக்கேன், ஏது வச்சுருக்கேன், தேடி தேடி வந்து 1 மணி நேரம் ஆச்சு. அங்கேன்னு போட்டு போகிறது எந்த பொருள்னாலும். உங்கள் பொருள் எவ்வளோ பத்திரமா கொண்டு போறீங்க. அதே போல் தானே நானும் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் பூரா. தங்கத்தை விற்று தகடாக்கிட்டு கிடக்கு. என்னோட வேலையை முடிச்சிருங்க கொஞ்ச நேரம். வேறு ஆளு 900 ரூபா 700 ரூபா போனது. சரி போங்க. 900 ரூபா 700 1200 ரூபா போனால் போது. கூட 75 ரூபா. ஆமாம். என்ன ஒரேடியா வேறு பேஷண்ட் இல்லை. எனக்கு என் கையில் வாங்க. நீங்கள் கையை கட்டி நிற்க சொல்லலை. நான் கொடுத்தேன். என்கிட்ட வாங்கின பொருள் எனக்கு கையில் கொடுக்கணும். எனக்கு ஒரு பொருள் வாங்க முடியாது சின்ன அருவானாலும். 300 ரூபா கொடுத்து வாங்கி வச்சுருக்கேன் எடுத்தாண்ட. சரி பார்க்க வேண்டாம் போங்க. யார் பார்ப்பாங்களா? 900 ரூபா 700 ரூபா போனால் போகுது. இப்போ முடிச்சிருங்க. என்னடா முடிஞ்சிட்டு வீடு பார்க்கலனாலும் கிடக்கட்டும். என்ன எனக்கு சுகரு ப்ரெஷர் யாருது? உங்களுக்கு என்ன? என் நிலமையை சொல்கிற பிறகு அழகான மோத்திரம்னே எனக்கு நேரு. அந்த மோதிரத்தை பார்த்தா நான் அவ்வளோ அழகு. என் மகனுக்கு கொண்டு போனேன். சின்னவனுக்கு 50,000 செலவழிச்சிட்டேன். அப்புறம் எனக்கு வேணும்ல, அவனுக்கே தெரியாது நான் தூக்கிட்டு வந்தது. நல்ல விலை 6100. அவன் கையில் போட்டிருக்கான்னு கருப்பாக இருக்கான். அவ்வளோ அழகாக இருக்கு. நான் படுத்த வீடை கிட்ட வந்து டெய்லி அழகு வச்சுக்கிட்டு அவன்னா கிறுக்கான். வரவே வேண்டாம், கிடக்கட்டும். எல்லாரும் ஒவ்வொரு பாடுபடுத்தினா நீங்களும் என்ன சொல்லிட்டேன். எனக்கு அருவா வாங்க முடியாது. தூக்கிட்டு போனேன்னு சொல்லி என் கையில் ஒப்படைச்சிட்டு போகலாம்ல. அங்கேயே ஒரு கவனை குறைவு. 100 ரூபானாலே எனக்கு கஷ்டம். நீர் கோடீஸ்வரர் டெய்லி 1000 ரூபா சம்பளம், மாதம் 30,000. ரொம்ப கஷ்டம் இருக்காது. எனக்கு வருமானம் கிடையாது. நான் இருக்கிறத வச்சு தான் ஒப்பேற்ற முடியும். 20-30 லட்சம். அப்போ என்னன்னாலும் பொருள் வாங்கி போட்டேன். சட்டியை டக்குன்னு உடைக்காங்க. ஒரு சட்டியை ஒழுங்காக கழுவி போட்டு வர போகமுட்டுக்காங்க. வாயே திறக்க விடாதான். எத்தனை பேர் ரெடியாக இருக்காங்க. இந்த வீடு நமக்கு கிடைக்குமா? கூட குறைய போகுது. எல்லாரும் தான் வேதனை பிடிச்சிட்டு போகிறாங்க. அது கிடக்கட்டும். இன்னைக்கு சாயங்காலம் போய் சொன்னாங்கன்னா நாளைக்கு வந்து வேலை போகும். இன்னைக்கு சாவு அடிச்சிடுவேன். நேற்று அந்த இடத்துல நிறைக்கணும்னு சொன்னதுக்கு ஒவ்வொரு குச்சியாக எடுத்து போடதான். ஒரு மனசாட்சி வேண்டாம். ஆமாம், கெட்ட எண்ணத்தோடு தான் கொடுக்கு. ஒரு நாளை நான் கெட்ட எண்ணத்தோடு கொடுக்கல. அது சாமியை பார்த்துட்டு போவார். அது சாமியை பார்த்துட்டு போவோம். நான் நல்ல எண்ணத்தில் கொடுக்கன்னா நல்ல எண்ணத்தை அவரவர் கஷ்டப்பட்ட உழைப்ப சந்தோஷமாக தான் கொடுக்கும். என் வீட்டு வேலை நடக்கா, அழகாக பூசியிருக்காங்களா, அதை பார்த்து சந்தோஷப்பட்டு தான் நான் கொடுப்பேன். நீர் அப்படி நினச்சேன்னா நான் நிச்சய முடியும். பக்கத்தில் உள்ள பூரா வயிறு தான் அதான் பிடிக்கும். இப்படி புத்தி இருந்துச்சுன்னா என் வீட்டுக்கு வந்து வேலை பார்க்காரு நிப்பாட்டிடுன்னு இடம். நான் யாரும் நல்லா இருக்கட்டும் தான் நினைப்பேன். 50 கொத்தனாருக்கு அந்த வீடு சாப்பாடு போட்டுருக்கு. சந்தோஷம் பெருமையாக தான் எனக்கு. எத்தனை பிள்ளைகள் படிப்பு உதவி இருக்குது. எத்தனை பிள்ளைகள் ஸ்கூலில் காலேஜில் படிக்கப்பையும்
5 மணிக்கு வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வந்து வேலை பார்த்துட்டு போயிருக்கேன். எத்தனை பேர் தெரியுமா? யாரே அப்படின்னு நினச்சே கிடையாது. எத்தனை பேர் படிப்புக்கு உதவி, என் தாலியை விட்ட நேரம் கூட அத்தனை பேர் படிப்புக்கு உதவுது. சரி, நல்லா இருக்கட்டும், சந்தோஷமா. அப்படி தான் நினைக்கிறேன். நேற்று கூட ஒரு 2 பிள்ளைகள் படிப்புக்கு உதவணும். உமா பால கெட்ட பற்றி எனக்கு சாமி சேர்த்தும் கிடையாது, பிள்ளை சேர்த்து நினச்சா நினச்சி என்னோட நிப்பாட்டிருங்கண்ணே. ஆமாம், எப்போ நீயோட நிப்பாட்டிக்கிற முடிஞ்சிட்டேன். இன்னும் நாளைக்கு வர வேண்டாம், கூட போனால் போதும் 100 ரூபா. உங்களுக்கு டெய்லி நான் 70 ரூபா கூட தான் கொடுக்கேன். சரியா இப்போ திங்குள்ளவங்கலாம் பைக்கு கேட்க மாட்டாங்க, ஏன்னா மிச்சம்தான். நானும் நல்ல மனசு இருக்க போய் தான் சாப்பாடு கூட இல்லைனால சரி 10 ரூபா 20 ரூபா போயாமல் சொல்லுதாங்கன்ட்டு என்னால் முடிஞ்ச சரி ஒரு ஆம்லெட்டோ ஒரு தயிரோ அந்த பாவம் பிடிக்க விடான்னு வாங்கி கொடுக்கேன். ஒரு 6 ரூபாவை நான் கொடுத்தது கடையில் போட்டால் 2 ரூபாய்க்கு போகும். எப்போ நீயோட முடிச்சிடும், நீ வளவளன்னு பேசாரோம். எல்லாரும் வேலை பார்க்க தெரியும். பேர் அன்றைக்கி அழகாக நாங்கள் வேலை பார்க்க அந்த அண்ணே நேற்று சொல்லிட்டேன் 900 700 ரூபாய் குறைஞ்சி நாங்கள் வர முடியேன். அவங்க பைக்கு இது கேட்க முடியா போதும் 1600 ரூபா முடிஞ்சிட்டு 2 கொத்தனார் 2 கையாள் 4 நாளில் வீட்டை முடிச்சிடுவேன். நீயோட நிப்பாட்டிக்கோங்க, நீங்கள் சாவடிச்சிருவீங்க. நீங்கள் போங்க, எங்கேயும் வேலை இருந்தால் போங்க. இப்போ யார் தாங்குதா? வேலை பார்க்கவங்களே என்னை கொடுமைப்படுத்தினவங்க, என்னை பேசினவங்க அவனோட உதிச்சிடல. அதுலேயே நல்லவங்க இருக்காங்களா? இந்த கோயில் முன்னே 6000 ரூபாய்க்கு 6000 ரூபாய்க்கு ஒரு அண்ணன் இந்த கதவை கொடுத்தான். இந்த கதவை வந்து 10,000 ரூபா இருக்கும். அவன் கூட வரைய தின்ட்டு போகிறான். அதுக்காக என்ன ஒரு 6 ரூபா நான் வாங்க முடியாமல் கஷ்டப்படுதேன். அது என் கையில் கொடுத்தானே. எந்த பொருள்னாலும் மறந்துடுது. எனக்கு இருக்க டென்ஷன். பொம்பளை வீடு கட்டினா எவ்வளோ டென்ஷன் இருக்குது எனக்கு. ஏழை கொட்ட டென்ஷன் கூட வச்சு டென்ஷன் ஆகிட்டு போகிறாங்க. சண்டை போட்டு தாங்க வரையிலோ. மானங்கிட்டு போய் யாருங்க வந்து வேலை பார்க்க வேண்டாம். உங்களுக்கு எங்கே மானத்தோட யார் மரியாதை பூ மாலை போடுதோ அங்கே போய் வேலை பார்க்கணும். இன்னையோட நிப்பாட்டிடுங்க. நாளைக்கு நான் கூப்பிட முடியாது, சாமி வச்சுக்கணும்னு கழுத போதும் 100 ரூபா தின்ட்டு போகிறாங்க அவங்க வேலை பார்க்கவங்க. இப்படி நினைச்ச பிறகு கெட்ட எண்ணத்தில் கொடுக்கணும் பைசா. உம்மா போல் சாமி சத்தியம் பிள்ளை சத்தியம் எனக்கு கெட்ட எண்ணங்கள் கிடையாது. இப்போவும் ஒருத்தர் சாப்பாடு பண்ணால் சரி எப்படியோ வேஸ்ட்டாக கட்டிட்டானு சரி 50 குடும்பம் தின்ட்டு போய் எத்தனை நேரம் மேக்கப் பார்க்கல அக்கா எனக்கு வேலை கொடுங்க. சரி நீட்டாக வேலை பார்க்காரு அப்படின்னு தான் கூப்பிடுது. 50 ரூபா கூட தான் நான் கொடுக்கேன். எப்போ வேறு 1000 ரூபா 2000 குறைச்சி சம்பளம் கொடுக்கேன். 900 ரூபா 700 ரூபாய்க்கு வந்து கடைன்னு பூசிடுவாங்க. நேற்று பேர் அங்கே ஒரு இடத்துல வேலை பார்க்காங்க. போது பூசி தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். என்ன செய்ய அந்த வீட்டில் கொஞ்சம் நாள் கழிச்சு கழிச்சு விற்றுருவேன். ஏன் உயிர் போயிடும். டெய்லி வந்து சண்டை போட்டுக்கிட்டு நேற்று ஏனே நீ 7-8 மரத்தை எப்படி வெட்டினேன். ஒவ்வொரு குச்சியாக எடுத்து போடுதாங்கண்ணே. மனசாட்சி வேணுமா? நாள் நல்ல வேலை எனக்கு அண்ணே ஒவ்வொரு குச்சியாக எடுத்து போட்டுக்கிட்டு அப்போ என்ன நான் கூமுட்டையாக நகையை விற்றுட்டு கடைன்னு வேலை பார்க்கணும். சம்பளம் வாங்கிட்டு போனோமா இல்லையா சொல்லு. அண்ணா இருக்கலான்னா தொட்டியை நிறச்சி அந்த கம்பை நட்டு வச்சுருக்கலானே. இங்கே நேற்று கொஞ்சம் தொட்டியை நிறச்சி கம்பை நட்டி வச்சோம். அண்ணா இருக்காரு மேக்கோடி ஒரு தொட்டி இருந்துல்ல மேலே விரவள்ளி போட்டோம்லானே. அந்த விரவை பூரா அங்கே அள்ளி வச்சு நிரப்பணம் முந்தானத்து நல்ல வேலை பார்த்தாங்க தான் கட்டி வச்சான். சரி இவர் ஓயாமல் பூச்சிக்கிட்டே இருக்கார், கையும் வலிக்கும்ல, கொஞ்சம் ரெஸ்ட் இருக்குன்னு நான் அப்படி நினைக்கிறேன். எப்படி பேசுகிறா இருப்பார். கிழக்கோடி விறகு இருந்துல ஒவ்வொரு விரவாக எடுத்து வைக்கும் மனசா. ஒவ்வொரு விறகு ஒரு 4 நாள் இழுத்து போட்டாலும் நான் கடான்னு பிறகு இழுத்து விட்டேன். கழுது பாம்பு ஒன்று கிடக்கான், இன்னொன்று கழுது நம்மளை கொத்திட்டு போகுதுன்ட்டு ஒரு மனசா சொன்ன தப்பானே. ஒவ்வொரு கம்பா வச்சு அப்போ இந்த வீட்டை விற்றாலும் காணாது. வீடு கட்டாது. இந்த வீட்டை 10 லட்சத்துக்கு விற்றாலும் காணாது. நீயோட நிப்பாட்டிங்க அங்கே போய் நான் வேலை பார்க்கல என்னையே சாவடிச்சிருவேன். வாரவன் பூரா சாவடிக்க தான் பிளான் போட்டு வரோம். நல்ல மனசில் எவனும் கிடையாது. பார்த்துட்டு வெளியில் ஒரு போய் டைல்ஸ் கட்டினோம்னா இங்கே உள்ள குடியார போய்ங்க வீட்டு முன்னால் கட்டையில் பாடம் கட்டணுங்க. அப்போ ஏன்ட்டா பைசா வாங்கி இல்லை நீர் தான் பேசாரு வாயமுடா மானம் கட்ட பொழப்பு. அருவாளை விற்றா 1 ரூபா கூட போகுது. இப்படியெல்லாம் பேசாயிரும். நான் பிச்சைக்காரி தான். நீர் கோடீஸ்வரி. நீர் கோடி கணக்கில் எங்கள் கடையத்தில் கட்டி வச்சுருக்கல. ஏன்ட்ட பேச்சை நிப்பாட்டும். நான் பிச்சைக்காரி அப்படி தான் பொருள் வாங்கி போட முடியும். அந்த பொருளை கூட நீங்கள் நேற்று இவ்வளோ தண்டி 6 ரூபா தூக்கிட்டு வந்துட்டேன். 6 ரூபாவில் வச்சுக்கப்போ எனக்கு வேண்டாம். அப்படி ஒட்டு வரைக்கு தான் நான் கெட்டுத்தேன். மாதம் 50,000 எங்கள் அம்மா சாவ போகிறவ எனக்கு கொடுக்க துரோகம் பண்ணிக்கிட்டுருக்கேன். பெத்த தாய் சும்மா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இன்னையோட நிப்பாட்டிடுங்க. என்னையும் சாவடிச்சிடு. இன்னும் படுக்கிறேன். வீட்டு முன்னால் டைல்ஸ் கட்டினா இவர் வரல 2 நாள் வேலை பாருங்க.
அவன் இதே சம்பளம் தான் 825 வீட்டு முன்னால் கட்ட பாடனர் இந்த இடத்த கொடுக்கணுமா இதை இடித்து கட்டுவானா அந்த மரியாதையே வெளியே போண்டு இப்போ இடித்து கட்ட